பாமகவை திமுக உடைக்க பார்க்கிறது, பிளவுபடுத்த பார்க்கிறது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுபோல தான் நிகழ்வு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ரீசெண்டா பாருங்க, அன்புமணி ராமதாஸ் பிஜேபி சார்ந்த ஒரு அணிக்கு தான் கூட்டணியா போகணுங்கிறது அவர் எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா, பாமக தலைவர் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் திமுகவோட கூட்டணி போறதுக்கு விருப்பப்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இல்லன்னா, தைலாபுரத்துக்கு நம்ம செல்வ பிறந்தகை போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஐயா அவர்கள் அழைப்பது இல்லன்னா, அவரு போயிருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே இவங்க குருமூர்த்தியும், சைதை துரைசாமியும் போம்போது இவங்க குற்றம் சாட்டுனாங்கல்ல. இப்ப அவங்க குற்றம் சாட்டுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. எல்லாமே இப்ப ஏற்கனவே பல நேரங்கள்ல போய் செல்வ பெருந்தகை இயல்பா பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா பரவால்ல. ஆனா, ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. அவர் பிஜேபி சைடு தான் கூட்டணி போகணுன்ற ஒரு இடத்துல அன்புமணி நகர்றாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிய நம்ம மீத ப நம்ம ராமதாஸ் ஐயா தலைமையில இருக்கிற கூட்டணி நம்ம இழுத்துக்கணுங்கிற ஒரு நிலையில தானே இவங்க பார்க்குறாங்க. அதில இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. ஏற்கனவே திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் எல்லாமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களா இருக்கட்டும், சண்முகம்லாம் இடையில நாங்கலாம் இவ்வளோ கம்மியான சீட்ல வாங்கி எப்பவுமே நின்னதில்ல. இனிமேல் அது மாரி இருப்போம்னு நீங்க நினைக்காதீங்கன்ற அளவுக்கு அவரு பேசியிருக்கிறாரு. அது மாரி நம்ம துரை வைக்க கூட 11, 12 சீட்டுகள் நாங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஒரு கோரிக்கை மாரி வச்சிருக்காரு. அப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு நெருக்கடி குடுக்குற நேரத்தில, திமுக ஒரு வேலைய செய்யுது. என்ன அப்படின்னா, தேமுதிகவை இழுக்கிறது மாரி ஒரு முயற்சியையும், பாமகவ 2ஆ உடைச்சு இருக்கிற பாமக, ராமதாஸ் தலைமையில உள்ளவங்கள ஒரு சைடு நம்ம இழுக்கிற மாரியும், ஒரு வேலைய செய்யுது. இது 2 விஷயமா நம்ம இத பார்க்கணும். 1 கூட்டணிய பலப்படுத்த இவங்கள கூப்பிடுறாங்களா? இல்ல கூட்டணியில இருக்கிறவங்கள நெருக்கடி குடுக்குறதுக்கு இத செய்றாங்களா? நெருக்கடி குடுக்குறதுக்குன்னா, நீங்க கூட்டிலிருந்து வெளிய போனா கூட எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு ஆல்ரெடி கட்சிகள் இருக்குது. ஏற்க அ இ வெளியில இன்னமும் இருக்குது. நீங்க வெளிய போனா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம். அதனால குடுக்குறத வாங்கிக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு செய்கைக்காகவும் இது செய்யுதா? இல்ல உண்மையிலேயே இருக்கிற கூட்டணியோட சேர்த்து 2 கட்சிய இழுக்கலாம் அப்படின்னு நினைக்குதாங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இது அரசியல் அ சார்ந்த நபர்கள் இத பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரசியல் ஆய்வாளர்கள்லாம் இத பத்தி நெறைய கருத்துக்கள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா தான் இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா திமுக எப்போதுமே கிட்டத்தட்ட 5 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. இனிமேலுக்கு இந்த கூட்டணிங்க இவங்களோட எம்எல்ஏ தயவு அவசியம் இல்ல. இருந்தாலும் அவங்க தனி பெரும்பான்மையோட தான் ஆட்சியில இருக்கிறாங்க. அது வேற விஷயம். இப்ப இதுல கூட்டணி வலுவா தான் இருக்கு. எம்எல்ஏ, எம்பி தேர்தல் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க யாராவது வெளியில போனா கூட, நம்ம கூட்டணி பலம் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், சாய்ஸ்ல தான் இவங்கள பார்க்குறாங்களா? இல்ல உண்மையிலேயே இங்க விருப்பம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, திருமாவளவன் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது திருச்சியில உள்ள அம்பேத்கர் மாநாட்டுல அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது எங்களை தனிமைப்படுத்தினால், அதாவது இப்ப நடக்கிற சம்பவத்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப அவரு பேசின விஷயம் புரியும். எங்களை நீங்கள் தனிமைப்படுத்த நினைத்தால், தனிமைப்படுத்த முற்பட்டால், நாங்கள் எங்கு செல்கிறோமோ அதுதான் பாயிண்ட்டு. நாங்கள் எங்கே செல்கிறோமோ அதுதான் மையம். அதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆரம்பத்தில இருந்தே இந்த பிளவின் அடிப்படை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்குங்கிறது நம்மளுக்கு இப்ப தெள்ளத் தெளிவா தெரியுது. இது சும்மாலாம் திருமாவளவன் அங்க பேசினதா தெரியல. ஏற்கனவே பாமக இங்க வர வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியில அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிஞ்சு தான் இந்த விஷயத்த அன்னைக்கே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதுல கூடுதலா நம்மளுக்கு இங்க தெரியுது. அது தெரிஞ்சுக்கிட்ட திமுக நீங்க வெளிய போனா கூட பரவால்ல. எங்களுக்கு தேமுதிக இருக்குது, பாமக இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே அவங்க இருக்கிறது நல்லா எ உண்மையிலேயே தெரியுது. இப்ப தான் திருமாவளவன் எங்க போறது? வெளிய வந்தா கூட எங்க முடியும் அப்படிங்கிற பிரச்சனை நெறைய இருக்கு. 1 ஏடிஎம்கே கூட்டணிட்ட முடியாது. ஏன்னா அங்க பிஜேபி இருக்கு. இதுவரை தனிச்சு நின்ன வரலாறு விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையாது. அதனால தனிச்சு நிக்க மாட்டாங்க. ஒண்ணு அப்படி இல்லன்னா, நாங்க இந்த இதுல நாங்க போட்டியிலன்னு ஒதுங்கின்னு தான் நிக்க முடியும். அப்படி யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்காக விஜய் கூட போய் அவங்களுக்கு கீழ இவங்க கூட்டணி அமைப்பாங்கன்னா, அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அப்போ ஒரே வாய்ப்பு திமுக கூட இருப்பது மாத்திரமே அப்படிங்கிற நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படிங்கிறது தான்
எல்லாருக்குமே நிலைமை புரியுது. அப்போ இப்ப என்ன விடுதலை சிறுத்தை பண்ண முடியும்? 2 விஷயம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம். இன்னொன்னு பாமக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டோம். அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடா இருந்தது. ஆனா, இப்ப வந்து பாமக உள்ள வரப்போகுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு. அது கேள்வியாவும் இருக்கு. இடையிலேயே பார்த்தீங்கன்னா, ரவிக்குமார் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அதாவது ஏற்கனவே உடன்பாடோடு இருந்த பாமகவும், விடுதலை சிறுத்தைகளும் இருந்த நிலையை சுட்டிக்காட்டி, இப்ப அவங்க இங்க வந்தா பரவால்ல அப்படிங்கிற ஒரு சிக்னலையும் அவங்க வந்து வெளிப்படுத்துறாரு. பாமகன்னா ஒருங்கிணைந்த பாமக இல்ல. ராமதாஸ் ஐயாவோட உடைஞ்ச பாமக. அப்படித்தான் நம்ம சொல்லணும் அத. அப்படி வந்தா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க கொஞ்சம் தயர்ந்து போற மாரி அந்த தலைவர்கள் சொல்றாங்க. இப்ப என்ன நம்ம திருமாவளவன் முடிவெடுக்க போறாருங்கிறது தான் எல்லாருக்கும் வியப்பா தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, நாங்க பிஜேபியோட கூட்டணி போமாட்டோம். பாமகவோட போமாட்டோம். ஏன்னா அது ஜாதி கட்சி, இது மத கட்சி அப்படின்னு ஏற்கனவே பேசியிருக்கிறதுனால, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு கடந்து போறது ஒண்ணு இருக்கு. அப்படித்தான் நம்ம திருமாவளவனும் கடந்து போக போறாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே. நன்றி.